ஸோ யா, அஜித்தோட பணியாற்றிய அனுபவம் அப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது சார். வெரி 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 ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், கரெக்ட், அந்த மாதிரி இருந்துச்சு. நத்திங் எக்ஸ்ட்ரா சார். தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே அவரும் பேச மாட்டார், நானும் மற்றவங்க பேசுவாங்க நான் சொல்ல, பட் ரொம்ப ப்ராப்பராக. ஆக்சுவலாக நான் உள்ளே வந்தது வேற ஒரு படத்தை வந்து ரீமேக் பண்ணுறதுக்காக தான் என்னை வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு அது ஃபஸ்ட்லேருந்தே அதில் உடன்பாடு இல்லை. பட் ஐ டென்ட் வாண்ட் லூஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வேண்டான்னு சொல்லியிருந்தா அந்த படம் எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்காது. ஸோ நான் எனக்குள்ளேயே வந்து என்ன சொல்லிட்டேன்னா, ஒரு 1 month 2 months வேற ஒரு ஸ்கிரிப்ட் சர்ட் என்னால் சொல்லிட முடியும் அப்படின்னு நினச்சி தான் உள்ளே போனேன். ரத்னம் சார்ட்டி நான் சொன்னேன், சார் இது ஓகே சார், இது இருக்கட்டும், நான் எனக்கு ஒரு 2 to 3 weeks டைம் கொடுங்க, நான் ஒன்று ரெடி பண்ணிட்டு வரேன். அது இல்லைன்னா நம்ம இது எப்படியும் இருக்குது, நம்ம சரி ஓகேன்னு அவரும் சொன்னார். ஸோ ஒரு 1 month ஒரு ஐடியா நரேட் பண்ணப்போ இது போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் என்னை அறிந்தால் ரொம்ப ரசித்து பண்ண ஒரு படம். விக்டர், அருண் விஜய் உள்ளே வரத்துக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு வேண்டாம், வேறு சில ஆக்டர்ஸ் தான் வேணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் அருண் விஜயை வந்து ஒரு லுக் டெஸ்ட், ஸ்க்ரீன் டெஸ்ட் மாதிரி ஒன்று பண்ணி ஒரு சீன் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி நான் அவர்கிட்ட காமிச்சேன். சூப்பர், கோ ஹெட் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த டைட்டிலும் வந்து வேறு மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு. பட் நான் என்னை அறிந்தால்னு ஒரு மாதிரி, அது என்னுடைய ஸ்டைலில் ஒரு டைட்டில், அது போயிட்டிக்காக வேற ஒரு விஷயமா இருந்துச்சு. அவர் ரொம்ப ரசிச்சு இல்லை இது போகலாம் அப்படின்னு ரத்னம் சாரை கன்வின்ஸ் பண்ணார். ஹி வாஸ் கம்ப்ளீட்லி வித் த ஃபில்ம் till it released for sure. I enjoyed the process.